லவ் யூ மங்கா. மீ டூ மாமா. நான் இப்ப உன்னை தவிர எந்த பொண்ணையும் விரும்பல. ஆமா, மேகிக்கு நிகிதா மேல அவ்வளவு என்ன இன்ட்ரெஸ்ட்? அவ பெரிய செலிபிரிட்டி இல்லடா, அவ கூட சேர்ந்து சுத்தணும்னு இவளுக்கு ஆசை. ஏன் உனக்கு ஆசை இல்லையா? எந்திரிச்சிட்டாமா, இப்ப வெளிய வர போறமா? சீதா, அவ வந்த உடனே நீதான் கேட்கணும். ஐயோ நானா? என்ன ஐயோங்கற? ராத்திரி அப்படி கேப்ப இப்படி கேப்பன்னு சொன்ன. நீ கேளு சீதா, நான் கேட்டா கோவப்படுவா. நான் கேட்ட மட்டும் கோவப்பட மாட்டல? படமாட்டா சீதாக்கா. இந்த வீட்ல நானாமோ சாதாரணம், ஆனா நீ ரொம்ப ரொம்ப முக்கியமானவ. இந்த ஃபேமிலிக்கு ஹெட் மாதிரி. ஆமா சீதா, நீ கல்யாணம் ஆனவ, பல விஷயங்களை ஓபனா தைரியமா நீதான் கேட்கலாம். ஆமா சீதாக்கா, அவளை கேள்வி கேக்குற சகல உரிமையும் உனக்குதான் இருக்கு. நீ ரொம்ப தைரியசாலி சீதா. நீ பொம்பளை சிங்கம் சீதாக்கா. நேத்து காலையில சிம்பிளான ட்ரெஸ்ல தான் மேகி பைக்ல போனா. ஆனா நைட் வரும்போது கிராண்டா சாரி கட்டிட்டு வந்தா. அது ஏது என்ன வேலைன்னு கேளுக்கா. சரி கேக்குறேன். என்ன காலையிலே மீட்டிங்கா? மேகி, என்ன? நீ அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கணும். யார்கிட்ட? உன் பாஸ் கிட்ட. எதுக்கு? என்ன இருந்தாலும் அவரு உன்னை கட்டிக்க போறவர்ல. என்ன அப்படி முறைக்கிற? நேத்து நீ உன் பாஸ் கிட்ட சண்டை போட்டதை நாங்க எல்லாரும் பாத்துட்டோம். ஏன் இப்படி கொஞ்சம் கூட மரியாதை நடந்துக்கிற? இப்படி திரும்பிக்கிட்டா என்ன அர்த்தம்? பதில் சொல் மேகி. என்ன இப்பவே சொல்லணுமா? உடனே பதில் சொல்லணும். நீ கல்யாணம் ஆனவதானே? ஏன் உனக்கு தெரியாதா? சொல்லு, நீ கல்யாணம் ஆனவதானே? ஆமா. உனக்கு புருஷன் ஒருத்தர் இருக்காருல்ல? இருக்காரு. அவருக்கு என்னைக்காவது நீ மரியாதை கொடுத்திருக்கியா? ஒரு நாளாவது அவர் கூட சண்டை போடாம இருந்திருக்கியா? வாரம் வெள்ளிக்கிழமை அம்மா வீட்டுக்கு வராம மாமியார் வீட்லயே ஒழுங்கா குடும்பம் நடத்திருக்கியா? கல்யாணம் ஆகி குழந்தை பெத்தும் மூளை வளர்ச்சி இல்லாம இருக்க, நீ எனக்கு புத்தி சொல்றியா? சீதா, இந்த விளக்கெண்ணெய் இருக்கே விளக்கெண்ணெய், அது குடுக்கறது ஈஸி, குடிக்கிறது தான் கஷ்டம். அட்வைஸும் அதே மாதிரிதான். எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு நீ புத்திசாலித்தனமா இருக்கிற வழியை பாரு. நீ என்னம்மா விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி இருக்க? காஃபி கொண்டா. நம்ம பிளான் விளக்கெண்ணெய்ல வழிக்கிடுச்சு.
குட் மார்னிங் கிருஷ்ணா. இந்த மார்னிங்ல இருந்து நம்ம லைஃப் டர்ன் ஆக போகுது. எனக்கு தெரியும் நான் எப்படி உன்னை இந்த ஆல்பம்ல போட்டு பில்லோ கீழே எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேனோ அதே மாதிரி என்னையும் நீ எங்கேயோ பத்திரமா வச்சிருக்க. ஏன்னா நான் உன் மனசுக்குள்ள இருக்கேன். சுதாக்கா, ஒரு காஃபி.